ரமேஷ் டுவல் ரமேஷ் யூடியூப் சேனலிலிருந்து கவிஞர் ரமேஷ் ராஜாகி நான் இன்று பில்லிக்கம்பை ஊரை சேர்ந்த ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் பிஆர் பாலசுப்ரமணியம் அவர்களை பேட்டி காண வந்திருக்கின்றேன். சார் வணக்கங்க சார். வணக்கம் சார். இப்போ சமீபமாக நீங்கள் ஓய்வு பெற்றதை கேள்விப்பட்டிருக்கேன். எந்த பள்ளியிலேருந்து இங்கே ஓய்வு பெற்றிருக்கீங்க? கடைசியாக ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி மேல்கோவட்டி பள்ளியிலிருந்து 31/5/2025 அன்று ஓய்வு பெற்றுள்ளேன். இப்போ 2 மாத காலம் ஆகிறது. ஆமாம், 2-3 மாதம் ஆகுதுமா? ஆமாம், 3 மாத காலம் ஆகிறது. சரிங்க. அவங்க தொடக்கத்தில் எந்த பணியில் சேர்ந்தீங்க? முதல்ல ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கொளப்பள்ளி கூடலூர் ஒன்றியத்தில் வேலை செஞ்சேன். அங்கிருந்து ஒரு 2 ஆண்டு காலம் கூடலூர் ஒன்றியத்தில் பணிபுரிந்து அதற்கு பிறகு ஊராட்சி ஒன்றிய ஆரம்ப பள்ளி குந்தசுப்பை பள்ளியில் இடைநிலை ஆசிரியராக பணிபுரிந்து அங்கிருந்து மாறுதலாகி ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி டீமணியட்டியில் கிட்டத்தட்ட ஒரு 12 ஆண்டுகள் வேலை செஞ்சேன். சரிங்க சார். இப்போ நீங்கள் அந்த பணி இருக்கும்போது ப்ரொமோஷன் பதவி உயர்வு பெற்று வேறு இடத்துக்கு மாற்றலை வந்திருக்கிறீர்களா, இல்லை ஒரே பள்ளியில் ரொம்ப நாள் வேலை பார்த்துருக்கீங்களா? 2012 தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக பதவி உயர்வு பெற்று 2015 நடுநிலை பள்ளி தலைமை ஆசிரியராக பதவி உயர்வு பெற்றேன். 2011 ஆண்டு வட்டார கல்வி அலுவலராக கோத்தகிரி மற்றும் கூடலூர் ஒன்றியங்களில பணியாற்றி திரும்பவும் அந்த பணியில் எனக்கு சரியாக மன நிறைவு பெறாத காரணத்தினால் மீளவும் தலைமை ஆசிரியர் பதவிக்கு திரும்ப வந்து தற்போது ஓய்வு பெற்றுள்ளேன். ஓய்வு பெற்றிருக்கீங்க. இப்போ நீங்கள் இப்போ ஓய்வு பெற்ற 2-3 மாதம் ஆகிறது. ஆமாம். இப்போ நீங்கள் உங்களுக்கு இந்த பழைய நினைவுகள் அது வருகிறதே இல்லையா? வருதுங்க. எப்படின்னா நான் டெய்லி நான் எப்பவுமே ஸ்கூலுக்கு லேட்டாக போகக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய பாலிசி. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பணிக்காலத்தில் எனக்கு உடல் நலம் சரியில்லாமல் நம்ம மருத்துவ விடுப்பும் மற்ற விடுப்பும் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற பாலிசி எனக்கு பணியில் சேர்ந்த நாள் முதல்ல இருக்கு. ஆகினால என்னுடைய பணிக்காலத்தில் இது நாள் வரைக்கும் நான் மருத்துவ விடுப்பு எடுக்கவே இல்லை. ஒரு 60 நாள் மட்டும்தான், 540 நாளில் ஒரு 60 நாட்கள் மட்டுமே எடுத்திருக்கேன். சரிங்க ஐயா. உங்களுக்கு இந்த பள்ளி நினைவுகள் வருகிறதே இல்லையா? வருது. அடிக்கடி வருகிறதே இல்லையா? அடிக்கடி வருதுங்க. எப்படின்னா நான் டெய்லி இங்கேருந்து எங்கள் வீட்டில் நான் டெய்லி 4 மணிக்கு எழுந்து 6 மணிக்கு ரெடி ஆகி 6 மணியிலிருந்து கட்டப்பட்டுக்கு 6:30 நடந்து போய் அங்கிருந்து ஃபர்ஸ்ட் பஸ் பிடிச்சி ஊட்டிக்கு போய் 8 மணிக்கு போய் மேல்கோவட்டி பள்ளிக்கு 8:15 முதலாவதாக நான் அங்கே பள்ளியில் இருக்கேன். ஆகினால அந்த நினைவுகள் வந்துகிட்டே இருக்கு. அந்த பயணங்கள் ஆமா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அப்படிங்களா? ஆமாங்க. சரிங்க. உங்களுக்கு தோட்ட துறவல் இருக்குங்களா? இல்லையா? தோட்டம் இருக்குங்க. அதிகபட்சம் இல்லை, ஒரு கொஞ்சம் குறைந்த அளவு இருக்கு. பரவாயில்லை. தோட்டம் இருக்கு. மேற்படிவீங்களா இல்லை போய் வேலை செய்வீங்களா? இல்லைங்க, எனக்கு நான் ஏற்கனவே நான் தலைமை ஆசிரியராக இருக்கும்போது எங்க ஊர்ல செக்ரட்டரியா பணியாற்றி கொண்டிருக்கேன். ஊர் காரியங்கள் எல்லாம் நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஊர்ல ஒரு பொறுப்புல இருக்கீங்க? ஆமா, சிறப்பு. ஊர்ல பொறுப்புல இருக்கேன். இப்போ முழு பொறுப்பையும் இப்போ ரிட்டையர்ட் ஆன பின்னாடி அதை எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஊருக்கு 24 மணி நேரம், அதாவது முழு நேரமும் ஊருக்காகவே இப்ப தொண்டாடிக்கிட்டு இருக்கேன். அப்படிங்களா? ஆமா. இப்ப ஊர்ல நீங்க இப்ப பொதுவான முக்கியமான ஆளு. ஆமாங்க. சரிங்க ஐயா. உங்க இப்ப பில்லிக்கம்பை ஊர்ல சிறப்பாக கொண்டாடப்படுகின்ற ஒரு பண்டிகை எதுங்க? சிறப்பாக கொண்டாடப்படுகின்ற பண்டிகை அப்படின்னா மாரியம்மன் திருவிழா மார்ச் மாசத்துல கொண்டாடுவோம். வருதும். நீங்கெல்லாம் வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? நாங்கெல்லாம் நான்வெஜ் சாப்பிடுவீங்க மாரிய பண்டிகையில? ஆமா. நன்று. இப்போ உங்களுடைய பொழுதுபோக்குன்னா புக்கு அதிகம் படிப்பீங்களா? புக்கு லைப்ரரிக்கு போவேன். டெய்லி 2 hours லைப்ரரியில படிச்சுட்டு வருவேன். அதுக்கப்புறம் ஊர் காரியங்கள், ஊர்ல ஏதாவது நல்லது கெட்டது அதுக்கு எல்லாமே போவேன். மற்ற ஊர்லயும் அழைக்கப்படுகின்ற விழா மற்ற காரியங்களுக்கும் அங்கே சென்று அங்க பார்ப்பேன். சரிங்க. நாங்கள் போன வாரமே உங்களை பார்க்க வந்தோம். சரிங்க. எங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லை போன வாரம் உங்களை பார்க்க முடியல. இன்னைக்கு இருக்கிறதா சொன்னாங்க. சரி நேரம் அங்கே ஆட்டோவில் உங்களை இப்போ பிடிச்சிட்டோம். ஆளுங்களை பிடிச்சி சார்களை பிடிச்சி பேட்டி எடுக்கிறதுல எங்கள் சேனலுக்கு ஒரு நன்றிங்க, பெருமை. சரிங்க ஐயா. கடைசியாக எங்கள் சேனலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, உங்கள் சேனல் மென்மேலும் வளரணும். அதாவது இது வரைக்கும் இந்த மாதிரியான யாருமே பண்ணலை. நம்ம படுக கம்யூனிட்டியில யாரும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணல. நிறைய சேனல்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா உங்க சேனல்ஸ் எந்த விதமான பிரச்சனைக்கும் இடம் கூடாம மென்மேலும் வளரணும். நீங்க இன்னும் மேலும் வளரணும் அப்படின்னு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சரிங்க. இவ்வளவு நேரம் டைம் ஒதுக்கி எங்க சேனலுக்காக பேட்டி கொடுத்தமைக்கு மிக்க நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க.